மதியழகன், தொடர்ந்து இந்த மேல்முறையீட்டு மனு மீதான விசாரணை நடைபெற்று இப்போ உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு விசாரணையில நீதிபதிகள் தரப்புல இருந்து என்னென்ன விஷயங்கள் முன்வைக்கப்பட்டது, என்னென்ன விஷயங்களை சொல்லி அந்த தனி நீதிபதி உத்தரவுக்கு தடை விதிச்சாங்க? நீதிபதிகளை பொறுத்தவரையும் அவர்கள் கேட்ட கேள்வி என்பது, இந்த வழக்கில் 2 நாட்களுக்குள்ளாக பதில் மனு கூட தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்காமல் உத்தரவு பிறப்பிப்பதற்கான தேவை என்ன இருக்கிறது, இதில் அப்படி என்ன அவசியம் இருக்கிறது, நீங்கள் படத்தினுடைய வெளியீட்டு தேதியை முடிவு செய்துவிட்டீர்கள் என்பதற்காக ஒரு தரப்பிற்கு பதில் மனு கூட தாக்கல் செய்ய அவகாசம் அளிக்காமல் இந்த வழக்கில் முடிவெடுக்க வேண்டுமா? நீதிமன்றத்திற்கு ஏன் இவ்வளவு அழுத்தத்தை தருகிறீர்கள்? அதாவது உரிய சட்ட நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அதாவது நேச்சுரல் ஜஸ்டிஸ், அதாவது நீதியை பொறுத்த வரைக்கும் அனைவருக்கும் உரிய வாய்ப்பு கொடுத்து பின்பு ஒரு உத்தரவு பிறப்பிப்பதுதான் இயற்கை நீதி. அது போன்ற ஒரு வாய்ப்பு இங்கு வழங்கப்படவே இல்லை. மனு தாக்கல் செய்த உடனே அடுத்த 2 நாட்களில் உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. நீங்கள் ஒரு வழக்கை தாக்கல் செய்து விட்டீர்கள் என்பதற்காகவே 10 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தில் அதில் தீர்வை காண வேண்டும் என்று கோரிக்கை வைப்பது எப்படி நியாயமாகும் என்ற ஒரு கேள்வி நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அவசர வழக்காக விசாரிக்க வேண்டியதாக இருந்தாலும் கூட இந்த விவகாரத்தில் அப்படி என்ன அவசரம் இருக்கிறது, சில காலம் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாதா என்ற ஒரு கேள்வியையும் நீதிபதிகள் எழுப்பி இருக்கிறார்கள். தணிக்கை வாரியத்தை பொறுத்தவரைக்கும் 2-3 வாதங்களை தான் அவர்கள் இந்த மேல்முறையீட்டு மனுவில் முன்வைத்தார்கள். பிரதானமான ஒன்று, எங்களுக்கு பதில் மனு தாக்கல் செய்யக்கூட அவகாசம் வழங்கவில்லை. இன்னொன்று, படத்தை மறு ஆய்வுக்கு உட்பட்ட நாங்கள் முடிவு செய்தோம், அந்த உத்தரவை ரத்து செய்ய கோரி பட தயாரிப்பு நிறுவனம் நிவாரணமே கோரவில்லை. ஆனால் எங்களது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட உத்தரவை தனி நீதிபதி ரத்து செய்திருக்கிறார், கேட்கப்படாத நிவாரணத்தை தனி நீதிபதி வழங்கி இருக்கிறார் என்ற ஒரு வாதமும் தணிக்கை வாரியம் சார்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் நீதிபதிகளை பொறுத்தவரை பிரதானமாக பதில் மனு கூட தாக்கல் செய்ய அவகாசம் வழங்கவில்லை என்ற இந்த ஒரு வாதத்தை தான் நீதிபதிகள் எடுத்துக்கொண்டனர். அதைத்தான் அவர்களும் கேட்டார்கள். பதில் மனு கூட தாக்கல் செய்ய அவகாசம் வழங்காத வகையில் அப்படி இந்த வழக்கில் என்ன அவசரம் இருக்கிறது, நீதிமன்றத்திற்கு இடையே அழுத்தத்தை தருகிறீர்கள் என பட தயாரிப்பு நிறுவனத்தை பார்த்து கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் அந்த நடைமுறையில் அனைத்து நடைமுறைகளையும் பின்பற்ற வேண்டும். விசாரணையை ஜனவரி 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். மதியழகன், நீங்க சொல்றது புரியுது. நீதிபதிகள் தரப்புல இருந்து எதுக்கு இவ்வளவு அவசரம் உங்களுக்கு இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு கேட்டாலும் கூட, பட தயாரிப்பு நிறுவனத்துல இருந்து நாங்க 9ஆம் தேதியே வச்சுட்டோம் ரிலீஸ் டேட்டு, அட்லீஸ்ட் எங்களுக்கு நாளைக்காவது இதை ரிலீஸ் பண்ண அனுமதிக்க வேணும் அப்படின்னு பல்வேறு விஷயங்களை முன்வைத்திருக்கிறார்கள். பொதுவாகவே ஒரு பட தயாரிப்பு நிறுவனத்துக்கு தெரியும்ல இந்த மாதிரியான ஒரு டிஃபிகல்டிஸ் யூஏ சான்றிதழ் பெறுவதற்காக இந்த மாதிரி டிஃபிகல்டிஸ் இருக்கு அப்படின்றத அவங்களுக்கு முந்தையே தெரிஞ்சிருக்கும். அப்படி இருக்கக்கூடிய நிலையில ரிலீஸ் டேட்டா அவங்க அறிவிச்ச பிறகாக அதுல இருந்து எத்தனை நாளைக்கு முன்னாடியே அவங்க யூஏ சான்றிதழுக்கு அப்ளை பண்ணிருக்கணும்? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இவர்கள் சான்றிதழ் கோரி 18ஆம் தேதி தான் விண்ணப்பித்திருக்கிறார்கள். 12/12/2025 அன்று சான்றிதழ் கோரி பட தயாரிப்பு நிறுவனம் சார்பில் விண்ணப்பம் செய்யப்பட்டிருக்கிறது. அதனை பரிசீலித்த தணிக்கை வாரியம் 22/12/2025 அன்று ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் சில மாறுபாடுகளை நீங்கள் செய்ய வேண்டும், செய்தீர்கள் என்றால் சான்றிதழ் அளிக்கப்படும். அதாவது 16 வயதிற்கு மேற்பட்டவர்கள் 16+ யூஏ சான்றிதழ் வழங்கப்படும் என்ற ஒரு தகவலானது தயாரிப்பு நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டு இருக்கிறது. அதாவது 5 பேர் இந்த படத்தை பார்த்து அவர்கள் தெரிவித்த கருத்துகளின் அடிப்படையில் இந்த ஒரு தகவலானது தயாரிப்பு நிறுவனத்திற்கு 22/12/2025 அன்று வழங்கப்பட்டு இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அந்த குழுவில் இருந்த உறுப்பினர் ஒருவர் இது போன்று ஒரு புகார் கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதாவது அந்த புகார் கடிதத்தில் இந்த படத்தில் மத உணர்வை புண்படுத்தக்கூடிய காட்சிகளும் ராணுவம் தொடர்பான சில காட்சிகளும் இடம்பெற்றிருக்கின்றன. இது தொடர்பாக எனது அதிருப்தியை, எனது கருத்தை நான் தெரிவித்திருந்தேன். ஆனால் எனது கருத்து பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அவர் நேரடியாக தணிக்கை வாரிய தலைவருக்கு, மும்பையில் இருக்கக்கூடிய தணிக்கை வாரிய தலைவருக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தை பெற்றுக்கொண்ட தணிக்கை வாரிய தலைவர் அவருக்கு இருக்கக்கூடிய தனிப்பட்ட அதிகாரம், அதாவது டிஸ்கிரிஷனரி பவரை பயன்படுத்தி அவர் ஒரு உத்தரவு ஒன்றை பிறப்பிக்கிறார். அதாவது உடனடியாக இந்த படத்திற்கு சான்றிதழ் வழங்க வேண்டிய பணியை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் தணிக்கை குழுவில் இருந்த உறுப்பினரே ஒருவர் இந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார் சான்றிதழ் வழங்குவதற்கு என கூறி 5ஆம் தேதி, அதாவது தணிக்கை வாரியத்தினுடைய வாதத்தின் அடிப்படையில் 5ஆம் தேதி
5/1/2026 3 மணிக்குள்ளாகவே அந்த தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். அதனைத் தொடர்ந்து 6ஆம் தேதியே இந்த தகவலானது தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டு விட்டதாகவும் தணிக்கை வாரியம் கூறுகிறது. இந்த வகையில்தான் இவர்கள், அதாவது மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த உத்தரவை அவர்கள் எதிர்த்து நீதிமன்றத்தை நாடவில்லை, மாறாக சான்றிதழ் கோரி அவர்கள் நீதிமன்றத்தை நாடுகிறார்கள். இது தவறு, இந்த சான்றிதழ் தான் வழங்க வேண்டும், இவ்வளவு காலத்தில் தான் வழங்க வேண்டும் என்று தங்களை யாரும் நிர்பந்திக்க முடியாது என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய வாதமாக இருக்கிறது. அந்த வகையில் இவர்கள் ஒருவேளை இப்போ குறிப்பிட்ட அளவுக்கு பராசக்தி படத்தை எடுத்துக்கொண்டாலும் கூட அந்த படம் தணிக்கை செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுதான் அந்த படத்திற்கு தற்பொழுது சான்றிதழ் வழங்கப்பட்டு இருக்கிறது. ஆனால் இந்த படமும் அதே போல மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் என்று அவர்களுக்கு தெரிவிக்கப்பட்டு இருக்கு. அதே போல எப்பொழுது இந்த மறு ஆய்வு நடத்தப்படும், அதற்கு என்ன எல்லாம் தேவை, அந்த தேதி நேரம் அனைத்தும் தெரிவிக்கப்படும் என்றும் கூட தயாரிப்பு நிறுவனத்திற்கு தெரிவிக்கப்பட்டதாக தணிக்கை வாரியம் கூறுகிறது. இந்த நிலையில் தான் அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். நாங்கள் சான்றிதழ் குறித்து இன்னும் முடிவே எடுக்கவில்லை, அதற்கான நடைமுறையில் இருக்கும் பொழுதே அவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். இது தவறு என்பதுதான் தணிக்கை வாரியத்தினுடைய வாதம். இந்த வழக்கு 21ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்தி வைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய நிலையில மதியழகன், இந்த வழக்கின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? 21ஆம் தேதிக்கு பிறகாக உடனடியாக படம் ரிலீஸ் செய்ய வாய்ப்பு இருக்கா? உடனடியாக யுஏ சான்றிதழ் வழங்க வாய்ப்பு இருக்கா? இல்ல இன்னுமே இழுத்தடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த வழக்கு அடுத்த கட்ட நகர்வை பொறுத்த வரைக்கும் பட தயாரிப்பு நிறுவனம் என்ன முடிவை எடுக்க போகிறது என்பதுதான் முக்கியம். 2 சட்ட வாய்ப்புகள் அவர்களுக்கு இருக்கின்றன. ஒன்று, இந்த இரு நீதிபதிகள் உத்தரவை எதிர்த்து, இந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கான நிவாரணத்தை கோரலாம். அதாவது இரு நீதிபதியினுடைய இடைக்கால உத்தரவுக்கு ரத்து செய்துவிட்டு தனி நீதிபதியினுடைய உத்தரவை உறுதி செய்யுமாறு கோரலாம். அது அவர்கள் இருக்கக்கூடிய முதல் சட்ட வாய்ப்பு. இரண்டாவது, இங்கேயே பதில் மனு தாக்கல் செய்து இந்த வழக்கை தொடர்ந்து எதிர்கொள்வது. இந்த 2இல் அவர்கள் எதனை எதிர்கொள்ள போகிறார்கள் என்பதை பொறுத்துதான் படம் எப்பொழுது வெளியாகும் என்பதை நாம் சொல்ல முடியும். ஒருவேளை இவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு மேல்முறையீடு சென்று, அதாவது இந்த இடைக்கால உத்தரவை எதிர்த்து உச்ச நீதிமன்றத்திற்கு சென்று அவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கப் பெறும் பட்சத்தில் உடனடியாகவே படம் வெளியாகலாம். அல்லது உச்ச நீதிமன்றம் இவர்கள் கோரிக்கையை நிராகரிக்கும் பட்சத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்திலேயே அவர்கள் தொடர்ந்து வழக்கை எதிர்கொள்ள நேரிடும். 21ஆம் தேதி அவர்கள் பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும். அன்றைய தினமே பதில் மனு தாக்கல் செய்து அடுத்த 1-2 நாட்களில் வாத பிரதிவாதங்கள் முடிந்து தீர்ப்பு ஒருவேளை சாதகமாக வரும் பட்சத்தில் படம் வெளியாகலாம். எனவே அடுத்ததாக இவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட வாய்ப்புகளை இவர்கள் எப்படி பயன்படுத்த போகிறார்கள், நீதிமன்றங்கள் என்ன மாதிரியான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட போகிறது என்பதை பொறுத்துதான் படம் எப்பொழுது வெளியாகும் என்பதை நாம் உறுதியாக சொல்ல முடியும். அதுவே நீதிமன்றத்தினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டு நீதிமன்றத்தினுடைய கைகளில் தான் இருக்கிறது.